வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்றைக்கி அன்பர்சி கிச்சனில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்ய போகிறோம். இந்த துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பர்சி கிச்சனை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்புல பித்தம் அதிகரிச்சிருச்சுன்னா நமக்கு தலை சுற்றல் வரும், தலைவலி வரும், அப்புறம் ஒரு மாதிரி தொண்டையில் கசந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு எப்போ பார்த்தாலும் கசந்துக்கிட்டே வாமிட் கொமட்டிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம இந்த பீர்க்கங்காய் துவையலை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பித்தம் நமக்கு நல்லா குறைஞ்சிடும். இந்த துவையல் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே வறுத்துக்கணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானோடனே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த துவையலை அரைக்கும்போது இதுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. இதில் இருக்க ஈரமே போதும். அப்படி பத்தலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம இதை துவையலாக தான் செய்ய போகிறோம். இப்படி செய்கிறதுனால நம்ம எல்லாமே வதக்கி புளி சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் கெட்டு போகாமல் இருக்கும். 1 வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த துவையலை சூடான சாப்பாடு கூட 1 ஸ்பூன் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சட்னியாக வேணும் அப்படின்னா இதை வதக்கும் போதே இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், சின்ன துண்டாக ஒரு இஞ்சி துண்டு எல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இட்லி தோசைக்கு சட்னி போல் இதை தொட்டு சாப்பிட்லாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.